அது 1934 வருஷம். அப்போ இருந்த சைனாக்குள்ள உள்நாட்டு போர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ சைனாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஆட்சியாளர்களுடைய காமின்டாங் இராணுவத்துக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய ரெட் ஆர்மிக்கு நடுவில் பெரிய போர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. அந்த போரில் 1,00,000க்கும் அதிகமான ரெட் ஆர்மியை சார்ந்த சோல்ஜர்ஸ் தோல்வியை தழுவ ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து எதிர்த்தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பின்வாங்க ஆரம்பித்தாங்க. அப்படி பின்வாங்கினவங்களை துரத்தி அடிக்க ஆரம்பித்தது காமின்டாங் இராணுவப்படை. அந்த இராணுவத்துக்கிட்ட தங்களுடைய படை வீரர்களை இழந்துக்கிட்டே அடுத்தடுத்த ஊர்களுக்கு தப்பிச்சு பயணப்பட்டுக்கிட்டே போனாங்க. அதுதான் வரலாற்றில் த லாங் மார்ச் அப்படின்னு பதிவு செய்யப்படுது. இந்த மார்ச் அப்படிங்கிறது நவீன சீன வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டருக்கு இந்த பயணம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த பயணத்தில் தான் மாவோ அவர்களுடைய புகழும் அவரை பின்பற்றணுங்கிற மக்களுடைய நம்பிக்கையும் ரொம்ப ஆழமாக சீனாவில் வேர்விட ஆரம்பிச்சது. அந்த அடித்தளத்தில் தான் மாவோ சீனாவின் தவிர்க்க முடியாத அசைக்க முடியாத மிக பெரும் தலைவராக பிற்காலத்தில் உருவானார். கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு மேலே தொடர்ந்த அந்த பயணங்கிறது வடக்கு சீனாவில் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. வடக்கு சீனாவில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட ஒரு குரில்லா படையை நடத்திக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவங்களுக்கு தஞ்சம் கொடுத்து அரவணைச்சார். அவருடைய பெயர் ஜி ஜாங்ஷன். மாவோ அதுக்கப்புறமா சீனாவுடைய அசைக்க முடியாத தலைவராக உருவானப்போ அவருடைய தலைமையில் இருந்த ஆட்சியில் முக்கியமான அரசு பதவிகளில் இருந்தவர் இந்த ஜி ஜாங்ஷன். ஆனால் அதுக்கப்புறமா துரோகின்னு முத்திரை குத்தப்பட்டார். கடுமையான சிறைவாசம் அவருக்கு தண்டனையாக வழங்கப்பட்டுச்சு. அவருடைய மகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அவருடைய மனைவி என் கணவர் இவர் கிடையாது, நான் அவரை மறுதளிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டார். அப்படியே சொன்னாங்க. அவருடைய மகன் அவர் படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்கூலில் இருந்து துரத்தி விடப்பட்டு கண்காணாத ஒரு மூலையில் ஒரு குகைக்குள்ளே வாழ வேண்டிய சூழல்ங்கிறது வந்துச்சு. அப்படி எல்லாத்தையும் இழந்து குகைகளில் ஒளிஞ்சு வாழ்ந்து ஒருவேளை சோற்றுக்காக கஷ்டப்பட்ட அந்த சிறுவன் தான் அதுக்கப்புறமா சீனாவின் அசைக்க முடியாத இன்னொரு மாபெரும் தலைவனாக உருவெடுத்தான். அவன் தான் ஷி ஜின்பிங். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு ஷி ஜின்பிங்கோடைய அசாத்திய பயணத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க. நவீன சீனாவுடைய வரலாற்றில் அசைக்க முடியாத ஆளுமையாக முதல்ல பார்க்கப்பட்டவர் யாருன்னா மாவோ ஜேடாங். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கையில் பிடிச்சி மக்களை ஒன்று திரட்டி புரட்சி செஞ்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர் மாவோ. அப்படி புரட்சி செஞ்சு அவர் ஆட்சிக்கு வந்தப்போ மக்கள் எல்லாரும் அவரை கொண்டாடினாங்க. பெரிய அளவுக்கான மாற்றத்தை அவர் கொண்டு வருவாருங்கிற எதிர்பார்ப்புங்கிறது அவர்கிட்ட இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் மாவோ வாழ்க மாவோ வாழ்கங்கிற குரல் தான் பெரிய அளவுக்கு ஒழிச்சது. எல்லா பில்டிங்குடைய சுவர்களும் ஜைஜாண்டிங்கான அவருடைய ஃபோட்டோகிராஃப்ஸுங்கிறத வச்சு அவரை கொண்டாடினாங்க. ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்திலேயே எல்லாமே பொய்யா மாறுச்சு. தான் வாழ்ந்த காலம் முழுக்கவுமே தான் மட்டும்தான் சீனாவை ஆட்சி செய்யணும்னு முழுமையான அதிகாரத்தை கையில் பிடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சார் மாவோ. சீனாவின் வரலாற்றை மாற்றிய அந்த லாங் மார்ச்சில் தன் கூட நடந்து தன்னை பாதுகாத்து தன்னை வளர்த்தெடுத்த தன் சகாக்களையே பிற்காலகட்டத்தில் இவங்க துரோகிகள்னு முத்திரை குத்தி அவங்கள சிறையில் அடைச்சார். நிறைய பேரை சிறை சேதமே செஞ்சார். மாவோடைய ஆட்சி காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட பல ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது பைத்தியக்காரத்தனமாக இருந்துச்சு. அதனால் பல இழப்புகளும் பல மரணங்களுமே நிகழ்ந்துச்சு. அதை பற்றி ஏற்கனவே வீடியோங்கிறத போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் இங்கே மேலேயும் லிங்க்குங்கிறத நான் கொடுக்குறேன். Mao Zedong, the most powerful influence on China since Confucius, has died at the age of 82. மாவோருடைய ஆட்சி காலகட்டத்துக்கு அப்புறமா ஒருத்தர் முழுமையாக சீனாவை தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டு அதை நடைமுறைக்கும் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக அதுக்கேற்ற மாதிரியான ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தவர் டெங் ஜியோபிங். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மாவோக்கு அப்புறமா அதே மாதிரியான ஒரு சர்வாதிகார ஆட்சிங்கிறது சீனாவில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான எல்லா ரிஃபார்ம்ஸையுமே அவருக்கு அடுத்து வந்த தலைவர்கள் செஞ்சாங்க. அதிகபட்சம் 2 முறை சீனாவுடைய அதிபராக ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ அதிபராக இருக்கக்கூடிய ஷி ஜின்பிங்க்கும் மாவோக்கும் ஒரு பெரிய தொடர்புங்கிறது இருக்குது. அது அவருடைய அப்பா வச்சு மட்டும் இல்லை, அவருடைய கொள்கை அடிப்படையிலையும். மாவோ மாதிரியான ஒரு சர்வாதிகாரம் வந்துடக்கூடாதுன்னு இந்த தலைவர்கள் எல்லாமே நடந்துக்கிட்டாங்க. ஆனால் ஷி ஜின்பிங் ஆட்சிக்கு வந்த உடனேயே 2 முறை தான் ஒருத்தர் சீனாவுடைய அதிபராக இருக்கணும் அப்படிங்கிற நடைமுறையை விதிமுறையை மொத்தமாக மாற்றிட்டார். ஸோ அதனால் அவருடைய வாழ்நாள் முழுக்கவுமே அவர் சீன அதிபராக தொடர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு சூழல்ங்கிறது உருவாக்கிட்டார். மாவோக்கு அடுத்து மிகப்பெரிய ஆளுமையாக கொண்டாடப்பட்ட சீன தலைவர்கள் ரொம்ப குறைவு. அவருக்கு ஈக்குவலாக யாருமே கொண்டாடப்படலை.
ஆனால் அவருக்கு ஈக்குவலாக இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒருத்தர் யாருன்னா அது ஜி ஜின்பிங் தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய புகழும் ஆளுமையும் ஜி ஜின்பிங்க்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மாவோவை தான் மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. அந்த டைட்டில் அவருக்கு மட்டும்தான் சொந்தமாக இருந்துச்சு. ஆனால் 2019 அந்த பட்டம்ங்கிறது ஜி ஜின்பிங்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அஃபிஷியலாக அவர் அட்ரஸ் பண்ணுறதே மக்கள் தலைவர் ஜி ஜின்பிங் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணுறாங்க சீனாவில். எல்லாத்தையும் இழந்து வருங்காலத்துடைய வாசல் எங்கன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் எப்படி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தான் அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கை கதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாடமாக இருக்குது. 1953 ஜூன் மாதம் 15 பீஜிங்கில் பிறந்தவர் ஜி ஜின்பிங். அவர் பிறக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய அப்பா மிக முக்கியமான கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறமான காலகட்டங்களில் கம்யூனிஸ்ட் அரசில் அவருக்கு பெரிய அளவுக்கான பொறுப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. மாவோ ஒரு சுப்ரீம் லீடராக வந்த சமயத்தில் அவருக்கு ரொம்ப நெருக்கமான அத்தனை பேருக்குமே மிக உயரிய பதவிகளை கொடுத்தார். அப்படி கம்யூனிஸ்ட் ஆட்சிங்கிறது அமைக்கப்பட்டு பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிற ஒரு புது தேசம் உருவான சமயத்தில் அந்த தேசத்துடைய ஸ்டேட் கவுன்சிலுடைய முதல் ஜெனரல் செக்ரட்டரியாக வந்தவர் இவருடைய அப்பா தான். இப்படி முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமையுடைய மகனாக பிறந்து வளர்ந்த சமயத்தில் ஜி ஜின்பிங்க்கு திறக்கப்படாத கதவுகளே இல்லை, கிடைக்காத வசதிகளே இல்லை. எங்கே போனாலும் அவருக்கு பெரிய அளவுக்கான மரியாதைங்கிறது எடுத்த உடனேயே கிடச்சிது. அவர் சின்னஞ்சிறு சிறுவனாக இருந்த சமயத்திலே அவரை ஒரு இளவரசனுக்கு இணையான ஒரு மரியாதையோடு தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க. முக்கிய தலைவர்களுடைய குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட மரியாதை தான் அந்த சமயத்தில் எல்லா இடங்கள்லையுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லா வகையிலுமே வசதி வாய்ப்போடு இருந்தவருக்கு ஒரு நாள் ஒட்டு மொத்தமாக எல்லாமே தலைகளாக மாறிச்சு. மாவோ அரசு இயந்திரத்துடைய மொத்த கட்டுப்பாட்டையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும்னு யோசித்தப்போ அதுக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷன் அப்படிங்கிறத உருவாக்குனார். அதுக்கு கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற பேரை வச்சு அதற்கான திட்டங்களை செயல்முறைப்படுத்தினார். அந்த திட்டங்களில் முக்கியமான ஒன்று, அவரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மேலே குற்றம் சுமத்தி அவங்கள மொத்தமாக காலி பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். ஒன்று அவங்கள சிறையில் அடைக்கணும், இல்லைனா அவங்க செஞ்ச குற்றம் ரொம்ப ரொம்ப மோசமானதுன்னு சொல்லி அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் முடிவாக இருந்துச்சு. இப்படி மாவோவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து அதே சமயத்தில் மாவோ செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி கேட்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருத்தராக சீன வரலாற்றிலிருந்து காலி செய்யப்பட்டாங்க. அது ஜி ஜின்பிங்குடைய அப்பாவான ஜி ஜாங்சனுக்கும் நடந்துச்சு. இராணுவப்படை அவர் வீட்டுக்கு போய் அவரை கைது செஞ்சாங்க. வெட்ட வெளியில் மக்கள் பார்வை மத்தியில் திறந்த வெளி ஜீப்பில் அவரை நிற்க வச்சு கழுத்தில் இவன் துரோகின்னு சொல்கிற மாதிரியான வாக்கியங்களை போட்டு தெருவாக அழைச்சிக்கிட்டு போனாங்க. ஒரு காலகட்டத்திலேயே பெருந்தலைவராக பார்க்கப்பட்ட ஒருத்தர் இவ்வளவு குரூரமாக அவமானப்படுத்தப்பட்டார். அதுக்கப்புறமா அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஜி ஜின்பிங்குடைய சகோதரி துரோகம் செஞ்சாங்க அப்படின்னு குற்றம் சுமத்தப்பட்டு அவங்களுக்கு மரண தண்டனைங்கிறது விதிக்கப்பட்டுச்சு. ஜி ஜின்பிங்குடைய அம்மா, எனக்கும் என்னுடைய கணவருக்கும் தொடர்பு இல்லை, சம்பந்தம் இல்லை, அவர் செஞ்ச துரோகத்துக்காக நான் அவரை வெறுத்துட்டேன்னு சொல்லி வெளிப்படையாக அறிக்கை வெளியிடுறதுக்காக கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அதை செய்யலைன்னா அவருடைய குடும்பத்தினருடைய உயிர்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா அதை செஞ்சாங்க. ஜி ஜின்பிங் அந்த சமயத்தில் பீஜிங்கில் ஒரு பெரிய பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அரசுடைய முக்கியமான அதிகாரிகள் படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்விச்சாலையாக அது இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள், இனிமேல் இந்த ஸ்கூலில் உனக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புனாங்க. அப்படி வீட்டுக்கு அனுப்பப்பட்டதோடு மட்டும் இல்லை, அந்த வீட்டிலிருந்தே துரத்தப்பட்டாங்க. அவங்களுடைய பாரம்பரியமான பரம்பரை வீடுங்கிறது ஒரே நாளில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. இது நடக்கும்போது ஜி ஜின்பிங்க்கு 15 வயசு இருக்கும். 1969 ஜனவரி மாதம் 13 தாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த பீஜிங் நகரத்திலிருந்து வெளியேறி யான் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துக்கு போய் குடியேறினாங்க ஜி ஜின்பிங்குடைய குடும்பத்தார். அங்கே அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு கூட வீடு அப்படிங்கிறது இல்லை. ஒரு குகை மாதிரியான இயற்கையாக இருந்த ஒரு அமைப்பில் வீடு மாதிரியான ஒரு செட்டப்பை தற்காலிகமாக உருவாக்கி அங்கே தான் வாழ வேண்டிய சூழல் அப்படிங்கிறதே இருந்துச்சு. அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே கிடைச்ச வேலையை செஞ்சு அதில் கிடைச்ச சொற்ப காசை வச்சு தனக்கு தேவையான உணவை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஜி ஜின்பிங். ஜி ஜின்பிங்க்கு இந்த நிலைமைக்கு காரணம் மாவோ தான் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெளிவாகவே புரிஞ்சுது. அந்த காலகட்டங்களில் இருந்த இரவுகளுடைய அமைதி, அந்த சின்னஞ்சிறு சிறுவனுக்கு பெரும் அதிகாரங்கிறது நம்ம கைகளில் இல்லை அப்படின்னா இந்த பெரும் நிலப்பரப்புல இருந்து புல்லு பூண்டை பிடுங்கி எறிகிற மாதிரி பிடுங்கி எறியப்படுவோங்கிற உண்மையை மட்டும் திரும்ப திரும்ப உணர்த்திக்கிட்டே இருந்துச்சு. தன் தகப்பன் கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட உரிமையை மீட்டெடுக்கணும்னா அதுக்கு தனக்கு அதிகாரம் கிடைக்கிறது தான் ஒரே வழிங்கிறத திரும்ப திரும்ப தனக்குள்ள சொல்லி பார்த்துக்கிட்டாரு ஜி ஜின்பிங். அதை அடையிறதுக்கான வழியை நோக்கி அடுத்து நகர ஆரம்பித்தார். அதற்கு முதல் படி படிக்கணும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி படிக்கணும். அதை தான் முதல்ல செய்ய ஆரம்பித்தார்.
படிச்சுக்கிட்டே கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளே நுழையிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு முறை 2 முறையில் 10 முறை அதற்காக முயற்சி செஞ்சோம். அவருக்கு அது தோல்வியில் தான் முடிஞ்சது. அவருடைய அப்ளிகேஷனை நிராகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் 10வது முறை அவருக்கான வாசல்ங்கிறது திறந்துச்சு. அதை இறுக பிடிச்சிக்கிட்டு அதிகாரத்தின் படிகளில் மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்தார் ஷி ஜின்பிங். முதல்ல மாணவர் அணியில் அவருடைய பயணம்ங்கிறது தொடங்குச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த பதவிகளுக்கு நகர்ந்தார். கெமிக்கல் இன்ஜினியரிங்கை படித்து முடித்ததுக்கப்புறமா அவருடைய பயணத்தின் வேகம்ங்கிறது இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. தன்னுடைய அதிகார பயணத்தில் பெரும் போட்டிகள் இருக்குங்கிறத உணர்ந்து அதில் தான் தலையெடுத்து நிற்கணும் அப்படின்னா அதுக்கு தலைநகரத்துக்கு போகிறது தான் சரியாக இருக்கும்னு மறுபடியும் பீஜிங்க்கு போய் சேர்ந்தார் ஷி ஜின்பிங். அங்கே தனக்கான இடத்தை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இங்கே போட்டிகள் நிறைய இருக்குது, இங்கே நமக்கான இடத்தை உருவாக்குறதே பெரும் கஷ்டம். அதனால் அதுக்கு வேறு ஏதாவது ஒரு மாற்று வழியை யோசிக்கணும்னு யோசித்தார். அதுதான் மறுபடியும் கிராமங்களுக்கே போகிறது. தலைநகரத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய முக்கியமான பதவிக்கு அவருடைய வயசில் இருந்த எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஷி ஜின்பிங் என்ன பண்ணார்னா கிராமங்களுக்கு பயணப்பட ஆரம்பித்தார். அங்கே இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இணைஞ்சு அங்கே முக்கியமான பொறுப்புகளுக்கு வளர ஆரம்பித்தார். அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் மத்தியில் அவர் தொடர்ந்து வேலை செஞ்சதால் கிராம மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல பேருங்கிறத உருவாக்குனார். அவர் தொடர்ந்து இந்த கிராமத்திலே இருக்கணும், எங்களோடவே இருந்து வேலை செய்யணும்னு அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அந்தந்த கிராமத்தில் இருந்த மக்கள்லாம் அவரை கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவருடைய பணி அப்படிங்கிறது இருந்துச்சு. முதல்ல அவர் ரொம்ப ஏழ்மையான ப்ராவின்ஸான ஹேபைக்கு போனார். அங்கே பல பணிகளை செஞ்சு அந்த ப்ராவின்ஸுடைய பார்ட்டி செக்ரட்டரி பதவிக்கு உயர்ந்தார். அடுத்து இராணுவ கட்டமைப்புங்கிறது ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய ஃபூஜியான் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போனார். அந்த இடத்துக்கும் போய் அங்கேயும் பல பணிகளை செஞ்சு அங்கேயும் பார்ட்டி செக்ரட்டரிங்கிற பதவிக்கு அவர் உயர்ந்தார். அந்த இடத்துல தான் அவர் இராணுவத்துடைய முக்கியமான தலைவர்களோட ரொம்ப நெருக்கமான தொடர்புங்கிறத ஏற்படுத்திக்கிட்டார். அதுக்கடுத்து 2007 ஷாங்காய்க்கு போனார். அங்கேயும் முக்கியமான பதவிக்கு தன்னுடைய கடும் உழைப்பால் நகர்ந்தார். அதுதான் பீஜிங்கில் விட்டு அவர் வெளியே இடத்துல ஒரு பதவியில் இருந்த கடைசியான காலகட்டம். அதுக்கப்புறம் பீஜிங்க்கு அவர் போகலை, அவரையே வரவழைச்சாங்க. தொடர்ந்து கிராமங்களுக்கு பயணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய செல்வாக்கையும் பார்ட்டி மெம்பர்ஸுடைய செல்வாக்கையும் தனக்கு சாதகமாக உருவாக்கிக்கிட்ட ஷி ஜின்பிங் ஆட்டோமேட்டிக்காக பொலிட் பியூரோவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதில் பொலிட் பியூரோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெளிவாக இருக்கும். பொதுவாக கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய எல்லா நடவடிக்கைகளையும் அவங்களுடைய செயல்பாடுகளையும் முடிவுகளையும் எடுக்கக்கூடிய பவர்ஃபுல் கமிட்டிங்கிறது ஒன்று இருக்கும். அதுதான் சென்ட்ரல் கமிட்டி. இந்த சென்ட்ரல் கமிட்டி அதாவது பொதுக்குழுவை கண்ட்ரோல் செய்கிறதுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய இன்னொரு அமைப்புங்கிறது இருக்கும். அதுதான் பொலிட்டிக்கல் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய பொலிட் பியூரோ. இந்த பொலிட் பியூரோ அப்படிங்கிறதா பொதுவாக கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த பொலிட் பியூரோங்கிறது ஒரு 7லேருந்து 9 பேர் கொண்ட குழுவாக இருக்கும். இந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கும். அந்த செல்வாக்கு அடிப்படையில் தான் இந்த பொலிட் பியூரோவில் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் சைனாவில் இருக்கக்கூடிய கட்சி அமைப்புங்கிறது இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு மாடிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்கு. அது என்னென்னா இந்த பொலிட் பியூரோவையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மாலரான ஒரு குரூப்புங்கிறது இருக்குது. அந்த குழுவுடைய பெயர் பொலிட் பியூரோ ஸ்டாண்டிங் கமிட்டி. இந்த பொலிட் பியூரோ ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிறவங்க தான் கட்சியுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி அந்த கட்சியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் தான் சீனாவுடைய அதிபரையும் தேர்ந்தெடுப்பார், அவரே அதிபராகவும் இருப்பார். சீன இராணுவத்தையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய அதிகாரங்கிறது அவருக்கு தான் இருக்குது. அப்படி பொதுக்குழுவை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பொலிட் பியூரோவில் அக்டோபர் மாதம் 2007 தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஷி ஜின்பிங். அவர் அந்த கமிட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயத்தில் ஹூ இன்டோ தான் சைனாவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவருடைய பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறமா யார் சீனாவுடைய அதிபர் ஆகணும் அப்படிங்கிற போட்டியில் ஷி ஜின்பிங் பேருங்கிறது தேர்ந்தெடுக்கப்படுது. 2013 மே மாதம் 14 சீனாவுடைய அதிபராக பதவிக்கு வராரு ஷி ஜின்பிங். ஆனால் அவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறமா அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் தான் அடடா இவர் உண்மையிலேயே அம்மாவாசாடா அப்படின்னு சீனாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் புரியவே ஆரம்பிச்சது. பதவிக்கு வந்த உடனே மாவோ என்னெல்லாம் பண்ணாரோ அது எல்லாமே ஷி ஜின்பிங் பண்ணார். பெரிய அளவுக்கான ஊழலை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். முக்கியமான பல மந்திரிகளை தன்னை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் படைத்தவங்களை ஊழல் குற்றச்சாட்டுகள் மூலமாக உள்ளே தூக்கி வச்சார். தன்னை யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கினார். அந்த குற்றச்சாட்டில் 2 லட்சத்துக்கும் அதிகமான அரசு அதிகாரிகளை வார்னிங் கொடுத்து அப்படியே சைலண்ட் ஆக்கினார். என்னை எதிர்த்தீங்க மொத்தமாக காலியாயிருவீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிம்பாலிக் வார்னிங்காக இருந்துச்சு. இப்படி தன்னை எதிர்க்கக்கூடிய எல்லாரையும் காலி பண்ணதுக்கப்புறமா அசைக்க முடியாத ஒரு அதிகாரத்துக்கு ஷி ஜின்பிங் சேர்ந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ஆட்சி காலகட்டம்ங்கிறது முடிவுக்கு வருது. 2வது முறை அவர் தேர்ந்தெடுக்கப்படுறார்.
ஆனால் 2வது முறை அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ ஒரு முக்கியமான சேஞ்சுங்கிறத சட்டப்பூர்வமாக அவர் கொண்டு வர்றார். 2018 மார்ச் மாதம் 11 ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட்டுங்கிறத பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. அது என்ன சட்ட மாற்றம் அப்படின்னா, அது வரைக்கும் ஒருத்தர் 2 முறை மட்டும்தான் அதிபராக சீனாவில் இருக்க முடியும். அதுக்கப்புறமா அவர் அந்த பதவியில் இருக்க முடியாது, போட்டி போடவே முடியாது. ஆனால் அந்த சட்டத்தை ரத்து செஞ்சு அதிபராக இருக்கக்கூடியவர் அவர் நினைக்கிற வரைக்கும், அரசியல் சூழலில் மாற்றம் வர வரைக்கும் அவரே அதிபராக நீடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்ட திருத்தங்கிறத கொண்டு வருது. அப்படி சட்டப்பூர்வமாக ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து நிரந்தரமான சீன அதிபராக பதவிக்கு வந்து அமர்றாரு ஷி ஜின்பிங். 2018 இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் சீன அதிபர். இனிமேலும் அவர் தான் சீனாவுடைய அதிபர். அவர் நினைக்கிற வரைக்கும், அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சீனாவுடைய அதிபராக தொடர்ந்து இருக்க போகிறார். அதுக்கப்புறமா சைனாவை தன்னுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் ஷி ஜின்பிங். எங்கே பார்த்தாலும் ஷி ஜின்பிங் புகழ் தான் இன்றைக்கி பாடப்படுது. மாவோ என்ன நிகழ்த்தினாரோ அதையே தன்னுடைய வாழ்நாளையும் நிகழ்த்தி காட்டியிருக்காரு ஷி ஜின்பிங். அவரை மாதிரியே முழுமையான அதிகாரம் இன்றைக்கி இவருடைய கையில் இருக்குது. அவரை மாதிரியே இன்றைக்கி இவரை தொடர்ந்து எல்லாருமே புகழ் பாடுறாங்க. எங்கே பார்த்தாலும் ஜைஜாண்டிக்கான போஸ்டர்ஸில் ஷி ஜின்பிங் கொண்டாடப்படுறார். அவரை ஜி தாடா அப்படிங்கிற செல்ல பேரில் தான் எல்லாருமே அழைக்கிறாங்க. அதாவது நம்ம இங்கே நேரு மாமான்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவரை அங்கே அங்கிள் ஜி அப்படிங்கிற துணியில் அதை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி பெரும் செல்வாக்கு ஷி ஜின்பிங்க்கு இருந்தாலும் அவர் மேலே குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் பயங்கரமான சென்சார்ஷிப்புங்கிறது இருக்குங்கிற குற்றச்சாட்டுங்கிறது வைக்கப்படுது. மக்கள் சுதந்திரமாக அவருடைய ஆட்சியை எதிர்த்து பேச முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது வைக்கப்படுது. ஃபேஸ்புக் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வெய்போவில் நிறைய பிளாகர்ஸ் வந்து அரசுக்கு எதிராக போட்டுக்கிட்டு இருந்த கண்டென்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிர்பந்திக்கப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது வைக்கப்படுது. இப்படி பல விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டாலும் அவர் சீனாவை ஒரு புதிய தளத்துக்கு மாற்றிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துங்கிறதே இல்லை. சீனா குளோபலைசேஷன் மார்க்கெட்டை திறந்து விட்டப்போ ஒரு முக்கியமான சேஞ்சுங்கிறத கொண்டு வந்தாங்க. எல்லா நாடுகளும் மற்ற நாட்டை சார்ந்தவங்க, குறிப்பாக அமெரிக்காவுடைய கம்பெனிஸ் எல்லாம் எங்கள் நாட்டில் வந்து தொழில் தொடங்கலாம், நாங்கள் அவங்களுக்கான எல்லா மானியமும் தருவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்தியாவும் அப்படி தான் சொல்லிச்சு. ஆனால் ஷி ஜின்பிங் என்ன சொன்னார்னா, நீங்கள் இங்கே வந்து தொழில் தொடங்கலாம், ஆனால் எங்கள் உள்ளூர் கம்பெனியோடு சேர்ந்து தான் நீங்கள் தொழில் தொடங்கணும். எங்களுடைய தொழிலதிபர்களுக்கு தான் அப்பர் ஹேண்டுங்கிறது இருக்கும். உங்கள் டெக்னாலஜியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அதன் மூலமாக நீங்கள் லாபத்தை பாருங்கள் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன ஒரே நிபந்தனையாக இருந்துச்சு. அதே மாதிரி உலகத்துடைய ஃபேக்ட்ரியாக சீனாவை மாற்றினார். மற்ற நாடுகளையும் இதே மாதிரியான ஃபேக்ட்ரிலாம் இருக்குது, ஆனால் அது ஃபேக்ட்ரியாக தான் இருக்குது. சைனாவில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த டெக்னாலஜியை உள்வாங்கி அதே மாதிரியான ப்ராடக்டை சீனாவில் உருவாக்குனாங்க. சீனாவில் அதை தான் அதிகமாக ப்ரொமோட் பண்ணாங்க. அதனால் சைனாவுடைய எக்கனாமிங்கிறது பயங்கரமாக டெவலப் ஆச்சு. அந்த ப்ராடக்டை மற்ற நாடுகளுக்கு கொண்டு போய் விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே புது மார்க்கெட்டை உருவாக்குனாங்க, போட்டி போட ஆரம்பித்தாங்க வெளிநாட்டு கம்பெனிகளோட. உதாரணத்துக்கு ஐஃபோன் எடுத்துக்கலாம். ஐஃபோனுக்கு ஈக்குவலான அதே டெக்னாலஜியை ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம்லேயே எங்களால் கொண்டு வர முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணி பெரிய அளவுக்கான மார்க்கெட் ஷேரை இன்றைக்கி சீனாவுடைய பல கம்பெனிஸுங்கிறது வச்சுருக்கு. Xiaomi அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோடைய மார்க்கெட்லேயும் எங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத BYD மூலமாக நிரூபிச்சிருக்கு சைனா. இப்படி உலகத்துடைய வளர்ச்சி எதை நோக்கி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி சைனாவுடைய எக்கனாமியும் மாற்றி காமிச்சிருக்காரு ஷி ஜின்பிங். அது அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்க்கும்போதே வெளிப்படையாக தெரியுது. எப்போவுமே இரும்பு திரை போடப்பட்ட ஒரு நாடாகவே இருந்த சைனா இப்போ ரீசெண்டாக தன்னுடைய கதவுகளை திறந்திருக்கு. நிறைய பிளாகர்ஸ்லாம் வந்து சைனாவுக்கு நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் வந்து பதிவு செஞ்சு வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சைனா எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக போயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. 2012 சீனாவில் 74% அளவுக்கு வறுமைங்கிறது இருந்திருக்கு. அதை 2020 காலகட்டத்தில் 17% குறைச்சி காமிச்சிருக்காங்க ஷி ஜின்பிங்குடைய அரசு. தொடர்ந்து வறுமை இல்லாத ஒரு நாடாக சீனா உருவாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு அவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய ஜிடிபி அப்படிங்கிறதும் இன்றைக்கி டபுள் மடங்குக்கு மேலே பயணிச்சுக்கிட்டு இருக்கு. வேர்ல்டு பேங்க்குக்கு வச்சுருக்கக்கூடிய பல குறியீடுகளை ஒட்டச்சு தள்ளிக்கிட்டு சைனா போய்கிட்டே இருக்குது. இது எல்லாமே ஷி ஜின்பிங்குடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத உலகம் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது. முழுமையான சர்வாதிகார துணியோட ஷி ஜின்பிங் வந்து தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தாலும் அதன் மூலமாக மக்களுக்கு ஏற்ற ஒரு ஆட்சி முறையை அவர் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அதே சமயத்தில் முழுமையான சர்வாதிகாரத்தை என்றைக்குமே எந்த காரணத்துக்காகவுமே நம்ம ஆதரிக்க முடியாது. அது சரியானதும் கிடையாது. ஏன்னா முழுமையான சர்வாதிகாரங்கிறது வளர்ச்சியை குறிக்குதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கினாலும் அது என்றைக்குமே சரிவை நோக்கி தான் நகரும், மக்களை மரண பாதையில் தான் வழி நடத்தும் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் வரலாற்று முழுக்க இருக்குது. அது ஹிட்லரையும் சொல்லலாம், மாவோவையும் சொல்லலாம், இன்னும் பலரையும் சொல்லலாம். அதே மாதிரியான ஒரு நிலைமைங்கிறது சீனாவுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா
தன்னுடைய தலைமையிலேயே அதற்கான ஒரு சரியான தீர்வை ஷி ஜின்பிங் உருவாக்கி காட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய சைனாங்கிறது சீக்கிரமே உடைஞ்சு நொறுங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் உலகத்துடைய பார்வையாளர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. அதுதான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது. சரி, ஓகே பிக் பஸ், ஷி ஜின்பிங் கூடிய வரலாறுங்கிறது உங்களுக்கு பிரமிப்பாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னா மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.